இன்றைக்கி நம்ம செக்ஷன் 193 பார்க்க போகிறோம். 193யோட நேச்சர் ஆஃப் பேமெண்ட் என்ன? இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ். பேயர் எனி பர்சன், பேயி ரெசிடென்ட் பர்சன். ரேட் ஆஃப் டேக்ஸ் என்ன? 10%. இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் அடிஷ்னல் பாயிண்ட் இருக்குது. என்ன இம்பார்ட்டன்ட் அடிஷ்னல் பாயிண்ட்னா, ஒரு 9 கேசஸ் இருக்குது. இந்த 9 கேசஸில் ஈவன் அவங்க இன்ட்ரெஸ்டே பே பண்ணியிருந்தாலும் நம்ம டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. என்ன அந்த 9 கேசஸ்? ஃபஸ்ட்டு கேஸு, பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டு ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளில் இருந்து பிஸ்னஸ் ட்ரஸ்ட்டுக்கு ஆன் எனி செக்யூரிட்டிக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் செக்யூரிட்டிக்கு. இந்த கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன்? இன்கேஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் ஆன் 8% சேவிங் பாண்ட்ஸ் 2003 இல்லைனா 7.75% சேவிங் பாண்ட்ஸ் 2018. இந்த கேஸில் லெஸ் தென் 10,000 இருந்ததுன்னா நம்ம டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. மோர் தென் 10,000 டியூரிங் த இயரில் இருந்ததுன்னா, டியூரிங் த ப்ரீவியஸ் இயர் அதாவது இருந்ததுன்னா அப்போ டிடிஎஸ் பிடிக்கணும். டிடிஎஸ் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் 6.5% கோல்ட் பாண்ட்ஸ் 1977 ஆர் 7% கோல்ட் பாண்ட்ஸ் 1980, இதோட நாமினல் வேல்யூ 10,000 மேலே போச்சு அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்கணும். 10,000 அது கிராஸ் ஆகலை அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 54 ECயில் கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸ் இருக்குது. இந்த கேபிட்டல் கெயின் பாண்ட்ஸை இஷ்யூடு பை பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிட்டடு இல்லைனா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க இஷ்யூ பண்ணுற இந்த பாண்ட்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பிடிக்க டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. ஈவன் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருந்தாலுமே, இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாலுமே நம்ம டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு 7 இயர் நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டுக்கு நம்ம டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. நேஷ்னல் டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ்க்கு டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. அதே மாதிரி யாரோ ஒரு இண்டிவிஜுவலுக்கு 4.25% நேஷ்னல் டிஃபென்ஸ் பாண்ட்ஸ் 1972 ஆர் 4.25% நேஷ்னல் டிஃபென்ஸ் லோன்ஸ் 1968 ஆர் 4.75% நேஷ்னல் டிஃபென்ஸ் லோன் 1972, இதுக்கும் டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு எல்ஐசி, ஜிஐசி இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்சூரர்ஸு, இவங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு ஒரு டிபெஞ்சர்ஸ், இந்த டிபெஞ்சர்ஸை ஒரு பப்ளிக் கம்பெனி ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஹெச்யூஎஃப்கோ கொடுக்குறாங்க. ஆனால் அதோட இன்ட்ரெஸ்ட்டு 5,000க்கு மேலே போகலை. இன்கேஸ் போச்சுன்னா டிடிஎஸ் பிடிக்கணும். இன்கேஸ் 5,000 மேலே போகலை. இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, அது எல்லாமே பே பண்ணது இட் ஷுட் பி பெய்டு பை அக்கௌண்ட் பேயி செக்காக இருக்கணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா இது டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. அதாவது 5,000 மேலே போகலை, அதேமாதிரி அந்த பேமெண்ட்டையும் அக்கௌண்ட் பே செக்கில் பண்ணியிருக்கணும். இப்படி பண்ணியிருந்தாங்கன்னா டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. தேங்க்யூ.